भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथम्। हरे கிருஷ்ணா, வெல்கம் ஆல். நேத்து பார்த்ததுல ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு பாயிண்ட் கிருஷ்ணா சொல்லலாமா? மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நமஸ்காரம் கிருஷ்ணா. மாதாஜி. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. இந்த மாதிரி யாகம்லாம் செய்யறதுக்கு இப்ப திறமையான பிராமணர்களும் இல்ல. அதனால இப்ப இந்த கலிகாலத்துக்கு என்ன, இந்த கலியுகத்துக்கு என்ன யாகம் பண்ணணும்னு யுதிஷ்டிர மகாராஜர் ஒரு குறிப்பு தர்றாரு மாதாஜி. அது பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபாவால தொடங்கி வைக்கப்பட்ட அந்த ஹரிநாம சங்கீர்த்தன யாகம் தான் இந்த யுகத்துக்கு நல்லதுன்னு சொல்லி நேத்து பார்த்தோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க. வேற ஏதாவது சொல்ல இருக்கீங்களா? இன்னும் யுதிஷ்டர் என்னதான் மிக சிறந்த அரசராக இருந்தா கூட இவ்ளோ எண்ணிக்கையில வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு நானே பொறுப்பாவேன்னு சொல்லி அவர் தானே பொறுப்பேத்துக்கிறார். அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு அப்படி நினைக்கிறாரு. சொல். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி நேத்து நான் வரலைங்க மாதாஜி. பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆடியோ போடவே இல்லைங்க மாதாஜி ஆமா, குரூப்ல. நேத்து போடல, போடுறேன். இன்னைக்கு போட்டு விட்டுறேன். ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஓகே, நம்ம இன்னைக்கு புதிய அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அத்தியாயம் 9, ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு பீஷ்மதேவருடைய மரணம். பீஷ்மதேவரை பத்தி நேற்று நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு விரிவா பார்த்தோம். பீஷ்மதேவர் யாரு, எப்படி இந்த உலகத்துல பிறந்தார், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து நாம பாகவதத்தை ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்கம்மா. கிளாஸ் நடத்துறேன், லேட்டா வந்துட்டேன், அதனாலதான் சொல்றேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா சொன்னீங்களா? சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. பதம் 1. சூத உவாச்ச இதி பீத பிரஜாத்ரோஹாத் சர்வதர்ம விவித்சயா ததோ வினசனம் பிராகாத் யத்ர தேவ வ்ரதபதத்
மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சூத கோஸ்வாமி கூறினார், குருட்சேத்திர போர்க்களத்தில் அநேக பிரஜைகளை கொன்றுவிட்டதை எண்ணி அச்சமடைந்த யுதிஷ்டிர மகாராஜன் படுகொலை நிகழ்ந்த இடத்திற்கு சென்றார். அங்கு பீஷ்மதேவர் ஒரு அம்பு படுக்கையில் படுத்தவாறு உயிரை விடும் நிலையில் இருந்தார். பீஷ்மதேவருடைய ஒரு வரம் என்ன அப்படின்னா, அவருக்கு இச்சா மரணம். அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ அவர் மரணம் அடையலாம் அப்படிங்கிறது அவருடைய அந்த வரம். ஏன்னா அந்த மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கையை அவர் தியாகம் செய்திருக்கார் தன்னுடைய தந்தைக்காக. அதனால அவருடைய தந்தை மகிழ்ந்து அவருக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கார், நீ விருப்பப்படும் போது உன்னுடைய உடலை விடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால பீஷ்மதேவர் சரியான தருணத்துக்காக காத்து அந்த அம்பு படுக்கையில படுத்திருக்கார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணாஜி, பிரணாம். பிரணாம். வழங்கியவர் திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பொருளுரை. 9ஆம் அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பப்படி பீஷ்மதேவர் உத்தியோக கடமைகளை பற்றி யுதிஷ்டிர மகாராஜனுக்கு உபதேசிப்பார். அத்துடன் பீஷ்மதேவர் உயிரை விடும் தருவாயில் அவரது இறுதியான பிரார்த்தனைகளை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து தொடர்ந்த பௌதிக ஈடுபாடுகளின் பந்தத்திலிருந்து விடுபடுவார். ஜட உடலை தமது விருப்பம் போல் உகுத்துவிடும் சக்தியை பீஷ்மதேவர் பெற்றிருந்தார். மேலும் அம்புப்படுக்கையில் படுத்திருப்பதும் அவரது சொந்த விருப்பமாகும். மாவீரரின் இம்மரணம் எல்லா பெரிய மனிதர்களின் கவனத்தையும் கவர்ந்தது. மேலும் மகாத்மாவான அவருக்கு தங்களது அன்பையும் பாசத்தையும் மற்றும் மரியாதையையும் காட்டுவதற்காக அவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் கூடினார்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, ஒரு போர்க்களம், இத்தனை கோடி பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அப்படி கை கால்கள் எல்லாம் துண்டாடப்பட்டு யானை குதிரை இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் இறந்து கிடந்து அங்கே வல்லூர்கள் அந்த மாதிரி எப்படி அந்த இடம் எவ்வளோ ஒரு ரணகளமாக இருக்கும். அந்த இடத்துல தான் பீஷ்மதேவர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கார். ரொம்ப ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அது. இருந்தாலும் அந்த மாவீரர் எதை பற்றியும் கலங்காம அந்த இடத்துல அப்படியே படுத்திருக்கார். ததா தே பிராதர சர்வே சதஸ்வை ஸ்வர்ணபூஷிதைஹி அன்வச்சன் ரதைர்விப்ரா வியாச தௌமியாதயஸ்ததா. அச்சமயத்தில் அவரது சகோதரர்கள் அனைவரும் தங்க ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டு முதல் தரமான குதிரைகளால் இழுக்கப்பட்ட அழகிய ரதங்களில் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். பாண்டவர்களின் புரோகிதரான தௌமியரை போன்ற ரிஷிகளும் வியாசரும் மற்றவர்களும் அவர்களுடன் இருந்தனர். இப்போ இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற பார்க்கறதுக்கு இவ்வளவு அலங்காரங்கள் தேவையா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜர் போறார், கூடவே அவரோட தம்பிகள் போறாங்க. எல்லாரும் பொண்ணு ஆபரணங்கள் மிகப்பெரிய ரதங்கள் எல்லாம் ஏறி அவ்வளோ ஒரு படோடோபமா மரணப்படுக்கையில் இருக்கிற ஒருத்தரை பார்க்கறதுக்கு போகிறது அவசியமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன காரணம் அதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பகவான் பார்த்து பார்த்து பக்தர்களுடைய அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பகவான் அபி விப்ரர்ஷே ரதேன ச தனஞ்சயः சதைர்வ்யரோச்சத நிருபஹ குபேர இவ குஹ்யகைஹி. பிரம்மரிஷியே பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட அர்ஜுனனுடன் ரதத்தில் அவர்களை பின்தொடர்ந்தார். இவ்வாறாக நண்பர்களால் குகேர்களால் சூழப்பட்ட குபேரனை போல் யுதிஷ்டிர மகாராஜனும் கம்பீரமான கோலத்துடன் காணப்பட்டார். ரொம்ப அப்படி இந்த ராஜ கம்பீரமா போறாங்க. யுதிஷ்டிர மகாராஜரும் பாண்டவர்களும் கூடவே யாரும் போறாங்க, கிருஷ்ணரும் போறார். தௌமியர் எப்பவுமே பாண்டவர்களோட இருக்கக்கூடியவர். அவங்க வனவாசம் இருந்த போதும் தௌமியர் கூடவே இருந்தார். இந்த 12 வருஷம் வனவாசத்துல அவர் கூடவே இருக்கார். எப்பவுமே அவங்களுக்கு சாஸ்திர உபதேசங்களை பண்ணிக்கிட்டு அவர் கூடவே இருக்கக்கூடியவர். வியாசர் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் உடனே வந்துடுவார். அவரும் இருக்கார். இந்த மாதிரி எல்லாரும் புடைச்சு இன்னும் நிறைய ரிஷி முனிவர்கள் இருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். எப்பேற்பட்ட அறிவுரைகளை பீஷ்மர்ட்டேருந்து அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பாண்டவர்கள் மிகவும் கம்பீரமான கோலத்துடன் பீஷ்மதேவரின் முன் காட்சியளிக்க வேண்டும் என்றும் அவர்களை கண்டு மரணத்தின் போது அவர்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரும்பினார். எல்லா தேவர்களையும் விட குபேரன் பெரிய செல்வந்தர் ஆவார்.
மேலும் இங்கு யுதிஷ்ட மகாராஜன் குபேரனைப் போலவே காட்சியளித்தார். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஊர்வலமாக சென்றது யுதிஷ்ட மகாராஜனின் ராஜ பதவிக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா பாண்டவர்களை இந்த மாதிரி அரசர்களாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பீஷ்மதேவருடைய விருப்பம். ஸோ அது பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பரமாத்மாவா எல்லாருடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார். அதனால அந்த ராஜ அலங்காரத்தோட அவங்க வந்து வர்றாங்க. ஏன்னா இத்தனை காலம் காட்டுல அவங்க கஷ்டப்பட்ட போது பீஷ்மதேவர் எவ்வளவு மனம் வருத்தப்பட்டிருப்பார். பாண்டுவுடைய மகன்களை இந்த மாதிரி வஞ்சகமா என்ன பண்ணாங்க, கானகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பதவியில இருந்து அவங்கள பார்க்கும்போது, ஆஹா நம்முடைய பேரன்கள் நல்ல நிலைமையில இருக்காங்க, நல்ல ஒரு பக்தருடைய கையில இந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வர சொல்றார். இங்க பிரபுபா சொல்றார், அதாவது யுதிஷ்ட மகாராஜன் பகவான் கூட இருக்கும்போது அவர் குபேரனை கூப்பிட்டு சொல்லப்படுறார் அப்படின்னு சொல்லி. திருஷ்டுவா நிபதிதம் பூமோ திவஸ்சுதம் இவாமரம் பிரேணே முக பாண்டவா பீஷ்மம் சானுகா சகசக்ரினா. ஆகாயத்திலிருந்து விழுந்துவிட்ட ஒரு தேவரை போல் தரையில் படுத்து கிடந்த அவரை பீஷ்மரை கண்டு பாண்டவராஜனான யுதிஷ்டர் அவரது இளைய சகோதரர்களுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அவர் முன் தலை வணங்கினார். அப்படி ஒரு மகா புருஷர் அவர் படுத்து கிடக்கார். அதை பார்த்து எப்படி இருக்கும், இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வருத்தமா இருக்கும் இல்லையா? அவருக்கு இவங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கும். ஆனா பீஷ்மரை பார்த்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். அர்ஜுனன் தான் அத்தனை அம்புகளை போட்டிருக்கார் அவர் படுக்கிறதுக்கு. எப்பேற்பட்ட ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இருக்கிற அந்த உறவு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட யுதிஷ்ட மகாராஜருக்கு இளைய மாமனாகவும் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். ஆனால் பாண்டவ குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் என்பதை அறிந்திருந்தனர். பகவான் தனது உன்னத நிலையை உணர்ந்திருந்த போதிலும் எப்பொழுதும் மனித வழக்கப்படியே நடந்து கொண்டார். எனவேதான் யுதிஷ்ட மகாராஜரின் இளைய சகோதரர்களில் ஒருவரை போல் அவரும் பீஷ்ம தேவரின் முன் தலை வணங்கினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதை நம்ம வந்து பகவானுடைய தேங்க்யூ மாதாஜி. பகவானுடைய செயல்களை நம்ம இதை எப்பவுமே பார்க்கலாம். பகவான் தன்னை வந்து எங்கேயுமே நான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு காட்டிக்கவே இல்லை. அசுரர்களுக்கு தான் அந்த மாதிரி சொல்றார். மற்றபடி பக்தர்களுக்குள்ள அவர் எப்படி இருக்கார், அவரும் அவங்களுக்குள்ள ஒருத்தராகவே நடந்துக்கிறார். பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறார், தன்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், சமமா இருக்கிறவங்களோட நட்போட பழகிறார். இதெல்லாம் நம்ம வந்து பகவானுடைய அந்த செயல்களை நாம பார்க்கலாம். தத்ர பிரம்மர்ஷயः சர்வே தேவர்ஷயஸ்ச சத்தம ராஜர்ஷயஸ்ச தத்ராசன் திருஷ்டும் பரதபுங்கவம். பரத மகாராஜனுடைய வம்சத்தினரில் தலைமையானவரை பீஷ்மர் காண்பதற்காகவே நற்குணத்தில் நிலை பெற்றவர்களும் பிரபஞ்சத்தில் உள்ள மகாத்மாக்களும் ஆகிய எல்லா தேவ ரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் மற்றும் ராஜ ரிஷிகளும் அங்கு கூடியிருந்தனர். ஸோ ரிஷிகளே இவ்வளவு வகைகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவ ரிஷி, ராஜ ரிஷி, பிரம்ம ரிஷி, இந்த மாதிரி பல ரிஷிகள் இருக்காங்க. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஆன்மீக வாழ்வில் பூரணத்துவம் அடைந்தவர்கள் ரிஷிகள் எனப்படுகின்றனர். ஒருவர் அரசராகவோ அல்லது ஆண்டியாகவோ இருந்தாலும் அனைவராலும் அத்தகைய ஆன்மீக பூரணத்துவத்தை அடைய முடியும். பீஷ்ம தேவரும் கூட பிரம்ம ரிஷிகளில் ஒருவராகவும் பரத வம்சத்தின் தலைமையானவராகவும் இருந்தார். எல்லா ரிஷிகளும் நற்குணத்தில் நிலை பெற்றுள்ளனர். மகாவீரருக்கு சம்பவிக்க போகும் மரண செய்தியை கேள்விப்பட்ட அவர்கள் அனைவரும் அங்கு கூடினர். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எப்படி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்களா, இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்களா, இல்லை ஃபேஸ்புக்ல போட்டாங்களா, அதெல்லாம் கிடையாது இல்லையா? ஆனாலும் இந்த செய்தியானது பிரபஞ்சம் முழுக்க பரவுது. எல்லாரும் அங்க வந்து கூடியிருக்காங்க. அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக எல்லாரும் அங்க வந்து கூடியிருக்காங்க. ஸோ அடுத்து நிறைய ரிஷிகள், அவங்கள பத்தின ஒரு சுருக்கங்கள் வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி ஒவ்வொரு ரிஷியை வந்து ஒவ்வொருத்தர் படிங்க. பர்வதோ நாரதோ தௌம்ய பகவான் பாதராயணः பிருஹதஸ்வோ பரத்வாஜः
सशिष्यो रेणुकासुतः वसिष्ठ इन्द्रप्रथमस्त्रितो कृत्स्मतोऽसितः सुशीवान् गौतमो दृश्च कौशिको अथ सुदर्शनः. பர்வதமுனி, நாரதர், தௌமியர், பகவானின் அவதாரமான வியாசர், பிருகதஸ்வர், பரத்வாஜர் மற்றும் பரசுராமர், அவரது சீடர்கள் வசிஷ்டர், இந்திரபிரதமர், திருதர், கிருத்சமதர், அசித்தர், சுஷிவான், கௌதமர், அத்ரி, கௌஷிகர் மற்றும் சுதர்சனர் போன்ற எல்லா முனிவர்களும் அங்கு கூடியிருந்தனர். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரிஷியை பத்தி படிங்க. சாந்தி மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. பர்வதமுனி வயது முதிர்ந்த முனிவர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் எப்பொழுதுமே நாரத முனிவருடனேயே இருப்பவர் ஆவார். அவர்கள் எந்த பௌதீக வாகனத்தின் உதவியும் இல்லாமல் காற்றில் பிரயாணம் செய்யும் தகுதியுடைய விண்வெளி யாத்திரிகர்கள் ஆவர். நாரதரைப் போலவே பர்வதமுனியும் கூட ஒரு தேவ ரிஷி அல்லது தேவர்களுக்கு இடையிலான சிறந்த ரிஷி ஆவார். பரீட்சித்து மகாராஜனின் புதல்வரான ஜனமேஜய மகாராஜனின் யாகச் சடங்கில் அவரும் நாரதருடன் இருந்தார். இந்த யாகத்தில் உலகில் உள்ள எல்லா பாம்புகளும் கொல்லப்படுவதாக இருந்தது. பர்வத முனிவராலும் நாரத முனிவராலும் பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டு காற்றில் பிரயாணம் செய்ய முடியும் என்பதால் அவர்கள் கந்தர்வர்கள் என்று கூட அழைக்கப்பட்டனர். அவர்களால் காற்றில் பிரயாணம் செய்ய முடியும் என்பதால் ஆகாயத்தில் இருந்து கொண்டே திரௌபதியின் சுயம்வர சடங்கை அவர்கள் கவனித்தனர். நாரத முனிவரைப் போலவே பர்வத முனிவரும் கூட சொர்க்கத்தில் உள்ள தேவேந்திரனின் ராஜசபைக்கு சென்று வருவது வழக்கம். கந்தர்வரான அவர் சில சமயங்களில் முக்கிய தேவர்களுள் ஒருவரான குபேரனின் ராஜசபைக்கும் சென்று வந்தார். நாரதரும் பர்வதரும் ஒருமுறை சிருஞ்சய மகாராஜனின் மகளுடன் பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டனர். சிருஞ்சய மகாராஜன் பர்வத முனியிடமிருந்து ஒரு மகனை வரமாக பெற்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நாரத முனிவரும் பர்வத முனிவரும் எங்கே பார்த்தாலும் சேர்ந்தே இருப்பாங்க. அதே மாதிரி அங்கிரர் இவங்கெல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. நிறைய லீலைகள் அவங்க மூலமாக நடந்திருக்கு. அடுத்தது நாரத முனிவர். யார் படிக்கிறீங்க? சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் தான் படிச்ச மாதாஜி. ஹரே ஓ, கிருஷ்ணா. நீங்க தான் படிச்சீங்களா? ஓகே, சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி படிக்கிறேன். ம். நாரத முனிவர் புராண வரலாறுகளுடன் தவிர்க்க இயலாதபடி சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளார். பாகவதத்தில் அவர் விவரிக்கப்படுகிறார். முற்பிறவியில் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். ஆனால் தூய பக்தர்களுடன் கொண்ட நல்லுறவினால் பக்தி தொண்டை பற்றிய அறிவை அவர் பெற்றார். மேலும் அவரது அடுத்த பிறவியில் நிகரற்ற ஒரு பூரண மனிதராக அவர் மாறினார். அவர் தேவ ரிஷிகளில் தலைமையானவர் ஆவார். மகாபாரதத்தில் அவரது பெயர் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் பிரம்மதேவரின் மகனும் சீடரும் ஆவார். அவர் மூலமாக பிரம்மாவின் சீட பரம்பரை பரப்பப்பட்டு உள்ளது. பிரகலாத மகாராஜனுக்கும் துருவ மகாராஜனுக்கும் பகவானின் மற்றும் பல புகழ்பெற்ற பக்தர்களுக்கும் அவர் தீட்சை வழங்கினார். வேத இலக்கியங்களின் ஆசிரியரான வியாச தேவருக்கும் கூட அவர் தீட்சை வழங்கினார். வியாசரிடமிருந்து மத்வாச்சாரியர் தீட்சை பெற்றார். இவ்வாறாக கௌடிய சம்பிரதாயத்தை உள்ளடக்கியதான மத்வ சம்பிரதாயம் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியுள்ளது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த மத்துவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவராவார். ஆகவே பிரம்மதேவர், நாரதர் மற்றும் வியாசரிலிருந்து மத்வர், சைத்தன்யர், கோஸ்வாமிகள் வரையுள்ள அனைவரும் ஒரே சீட பரம்பரையை சேர்ந்தவர்களாவர். நாரதர் கற்பனை கெட்டாத காலத்திலிருந்து பல அரசர்களுக்கு உபதேசித்து வந்துள்ளார். பிரகலாத மகாராஜன் அவரது தாயின் கருவில் இருக்கும் பொழுது நாரதர் அவருக்கு உபதேசித்ததை பாகவதத்தில் நம்மால் காண முடியும். மேலும் அவர் கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கும் யுதிஷ்டிர மகாராஜனுக்கும் கூட உபதேசம் வழங்கியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாரதருடைய முற்பிறப்பை பற்றி நம்ம படித்தோம் இல்லையா? பாகவதத்தில் தான் நம்ம படித்தோம். வியாசருக்கு அவர் எப்படி உபதேசம் பண்ணார், எப்படி பாகவதம் வந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சீட பரம்பரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தீட்சை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தீட்சை வாங்கினாதான் நாமளும் அந்த சீட பரம்பரையோட இணைய முடியும். தீட்சை இல்லாமல் தனியாக இருந்தோம் அப்படின்னாக்க அது நம்ம தனியாக தான் இருப்போம். பரம்பரையோட நமக்கு என்ன இருக்காது, தொடர்பு இருக்காது.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே தீட்சை வாங்கியிருக்காங்க பாருங்க. நாரதரும் தீட்சை வாங்கிக்கிறார், வியாசர் தீட்சை வாங்கிக்கிறார், மத்வாச்சாரியார், சித்தனி மகாபிரபு எல்லாருமே ஆன்மீக குரு கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க. அந்த பாக்கியத்தை நமக்கும் கொடுத்துருக்கார் ஸ்ரீல பிரபுபாதர். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமா நாமளும் என்ன பண்ணலாம், ஒரு ஆன்மீக குரு கிட்ட அடைக்கலம் நாம வந்து எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட நாம தீட்சை வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா படிங்க. தௌமியர் உத்கோஷ தீர்த்தத்தில் கடும் தவம் இயற்றிய மாமுனிவர் ஆவார். அவர் பாண்டவ மன்னர்களின் ராஜ புரோகிதராக நியமிக்கப்பட்டார். பாண்டவர்களின் பல சமய சடங்குகளில் சம்ஸ்கார அவர் புரோகிதராக செயலாற்றினார். மேலும் திரௌபதியின் நிச்சயதார்த்தத்தின் பொழுது ஒவ்வொரு பாண்டவருடனும் அவர் இருந்தார். பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுதும் கூட அவர் அங்கிருந்தார். மேலும் பாண்டவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்த போதெல்லாம் அவர்களுக்கு அவர் அறிவுரை கூறுவது வழக்கம். ஓராண்டு காலம் தலைமறைவாக வாழ்வதெப்படி என்று அவர்களுக்கு அவர் உபதேசித்தார். மேலும் அச்சமயத்தில் அவரது உபதேசங்களை பாண்டவர்கள் உறுதியாக பின்பற்றினர். குருச்சேத்திர யுத்தத்திற்கு பின் நிறைவேற்றப்பட்ட பொதுவான ஈமச் சடங்குகளின் போது அவரது பெயரும் குறிப்பிடப்பட்டது. மகாபாரதத்தின் அனுசாசன பர்வத்தில் 127:15.16 அவர் யுதிஷ்ட மகாராஜனுக்கு மிகவும் விரிவான சமய உபதேசங்களை அருளினார். அவர் உண்மையில் ஓர் இல்லறவாசிக்கேற்ற சரியான புரோகிதர் ஆவார். ஏனெனில் அவரால் பாண்டவர்களுக்கு மதத்திற்குரிய சரியான வழியை காட்ட முடிந்தது. இல்லறவாசியை அவருக்குரிய சரியான ஆசிரம தர்மப்படி முன்னேற வழிகாட்டுவது ஒரு புரோகிதரின் கடமையாகும். உண்மையில் குடும்ப புரோகிதருக்கும் ஆன்மீக குருவிற்கும் வேறுபாடில்லை. முனிவர்களும் ஞானிகளும் பிராமணர்களும் அத்தகைய கடமைகளை செய்வதற்கேற்பவே முக்கியமாக உள்ளனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தௌமியர் இணை பிரியாம எப்பவுமே கூடவே பாண்டவர்கள் கூடவே இருக்கார். அவருக்கு நல்ல உபதேசங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ இங்க பிரபுபா சொல்றார், குடும்ப புரோகிதர் அப்படிங்கிறவர் எவ்வளவு முக்கியம், அவருக்கும் ஆன்மீக குருவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்றார். ஆனா இப்ப இருக்கிற குடும்ப புரோகிதர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெயரளவுக்கு தான் இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு ஆன்மீக விஷயங்களை உபதேசம் பண்றது இல்ல. வெறுமை என்ன பண்றாங்க, கல்யாணம்னா வந்து நடத்தி வைக்கிறாங்க, குழந்தை பிறகுதா பேர் வைக்கிறதுக்கு வர்றாங்க, அந்த மாதிரி சடங்குகள் செய்து வைக்கிறதுக்கு தான் வர்றாங்களே தவிர அவங்க எதுக்கு வர்றதில்ல, ஆன்மீக உபதேசங்கள் நம்மளுக்கு செய்யறது கிடையாது. பிரபா சொல்றாரு, இல்லறவாசிகளுக்கு அந்த ஆசிரம தர்மத்துக்கு ஏத்தபாடி அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத உபதேசம் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனா அவங்க அதை விட்டுட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, குடும்ப புரோகிதர்கள் இருக்காங்க. வழக்கமா அவங்க தான் எல்லாருக்கும் வருவாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க அப்பா வந்து எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி வழி வழியா வர்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றது கிடையாது, ஆன்மீக உபதேசங்கள் கொடுக்கறது கிடையாது. கல்யாணம் பண்றது, காது குத்துறதுக்கு, அதுக்கு இதுக்கு சடங்குகள், அப்புறம் இறந்து போனாங்க அப்படின்னா அந்த ஈமச் சடங்குகள் செய்யறதுக்கு அதுக்காக மட்டும்தான் வர்றாங்க. அதனால இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு தனியா ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் தேவையா இருக்கு. இல்லைன்னா தனியா ஒரு ஆன்மீக குருவை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோத்திரம் இருக்கு, ஒரு ரிஷியுடைய கோத்திரம் இருக்கு, அப்ப குடும்ப புரோகிதர்கள் இருப்பாங்க. அவங்க மூலமாவே நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை அடையலாம். அவங்க தான் வந்து காயத்ரி உபதேசம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா எல்லாம் சடங்காதான் இருக்கு, எதுவுமே என்ன கிடையாது. அங்க வந்து பக்திக்கான பேச்சுக்கு அங்க இடமே கிடையாது. நெக்ஸ்ட் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. ஆதராயணர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா படிக்க மாதாஜி. ஆதராயணர் வியாசதேவர் அவர் கிருஷ்ண உங்க லைன் கிளியரா இல்ல மாதாஜி. பராசரர் ஹரிஷ்ணா அவங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு படிச்சாங்கன்னா கேட்கும். கேட்கலையா மாதாஜி? உங்க லைன் கிளியரா இல்ல. அப்படியா, ஒரு செகண்ட். சத்தியவதி சுதர் பராசராஜர் பாதராயணர் வேதவியாசர் போன்ற பெயர்களால் அறியப்படுகிறார். இவர் சந்தனு சத்தியவதிக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பே அவளுக்கும் பராசர மகா முனிவருக்கும் பிறந்தவராவர். சந்தனு மகாராஜன் மிகச்சிறந்த தளபதியும் பாட்டனாருமான பீஷ்ம தேவரின் தந்தையாவார். வியாசதேவர் நாராயணனின் சக்தி வாய்ந்த அவதாரமாவார். அவர் வேத ஞானத்தை உலகில் பரப்புகிறார். இதனால் வேத நூல்களை படிக்கும் முன்பாக, முக்கியமாக புராணங்களை படிக்கும் முன்பாக முதலில் வியாசதேவர் வணங்கப்படுகிறார். சுகதேவ கோஸ்வாமி அவரது மகனாவர். மேலும் வைஷம்பாயனரை போன்ற ரிஷிகள்
வேதங்களின் வெவ்வேறு பிரிவுகளுக்குரிய அவரது சீடர்கள் ஆவார். மிகச்சிறந்த இதிகாசமாகிய மகாபாரதத்திற்கும் மிகச்சிறந்த தெய்வீக இலக்கியமாகிய பாகவதத்திற்கும் அவரே ஆசிரியராவார். பிரம்ம சூத்திரங்கள், வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பாதராயண சூத்திரங்கள் அவரால் தொகுக்கப்பட்டவையே ஆகும். அவரது கடும் தவத்தின் வலிமையினால் அவர் முனிவர்களிலேயே மிகவும் மரியாதைக்குரிய ஆசிரியராக மதிக்கப்படுகிறார். கலியுக மக்களின் நன்மைக்காக மிகச்சிறந்த இதிகாசமாகிய மகாபாரதத்தை அவர் பதிவு செய்ய விரும்பினார். அப்பொழுது அவர் சொல்வதை எழுதுவதற்கு சக்தி வாய்ந்த எழுத்தாளர் ஒருவர் தேவைப்படுவதை அவர் உணர்ந்தார். பிரம்மதேவரின் உத்தரவுப்படி ஸ்ரீ கணேசர் அந்த அப்பணியை செய்யும் பொறுப்பை ஏற்றார். ஆனால் சொல்வதை வியாசதேவர் ஒரு வினாடி நேரமும் நிறுத்தக்கூடாது என்பது நிபந்தனை ஆகும். இவ்வாறாக வியாசர் மற்றும் கணேசரின் இணைந்த முயற்சியினால் மகாபாரதம் துவக்கப்பட்டது. அவரது தாயான சத்தியவதி பிறகு சந்தனு மகாராஜனை திருமணம் செய்து கொண்டாள். சத்தியவதியின் கணவரான சந்தனு மகாராஜனின் முதல் மனைவி கங்கை ஆவாள். அவளது மூத்த மகன் பீஷ்மதேவர் ஆவார். இவ்வாறு அவரது தாயான சத்தியவதியின் கட்டளைப்படியும் பீஷ்மதேவரின் வேண்டுகோளின்படியும் அவர் திருதராஷ்டிரர், பாண்டு மற்றும் விதுரர் ஆகிய மிகச்சிறந்த 3 மகன்களை பெற்றெடுத்தார். மகாபாரதமானது குருஷேத்திர யுத்தத்திற்கு பிறகும் மகாபாரதத்தின் எல்லா நாயகர்களும் இறந்த பிறகும் வியாசதேவரால் துவக்கப்பட்டதாகும். பரீட்சித் மகாராஜனின் மகனான ஜனமேஜய மகாராஜனின் ராஜசபையில் மகாபாரதம் முதலாக பேசப்பட்டது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த கதையை நம்ம நேத்தே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம இப்போ மேலே போகலாம். நெக்ஸ்ட் யாராவது படிங்க மாதாஜி. பிருஹதஸ்வர் இவர் யுதிஷ்டிர மகாராஜனை அவ்வப்போது சந்தித்து வந்த ஒரு பண்டை காலத்து முனிவர் ஆவார். யுதிஷ்டிர மகாராஜனை அவர் முதலாக காமிய வனத்தில் சந்தித்தார். நல மகாராஜனின் சரித்திரத்தை அவர் விவரித்தார். மற்றொரு பிரகதஸ்வரும் இருக்கிறார். அவர் இஷ்வாகு வம்சத்தின் மகனாவார். மகாபாரதம் வனப்பர்வம் 209.45. பிரகதஸ்வர். பரத்வாஜர் சப்தரிஷிகளில் ஒருவராவார். அர்ஜுனனின் பிறப்பு சடங்கின் பொழுது அவர் அங்கிருந்தார். சக்தி வாய்ந்தவரான இந்த ரிஷி சில சமயங்களில் கங்கை நதி கரையில் கடும் தவங்களை மேற்கொண்டார். அவரது ஆசிரமம் பிரயாகதாமம் என்று இன்னமும் புகழப்பட்டு வருகிறது. ஒரு நாள் இந்த ரிஷி கங்கையில் நீராடி கொண்டு இருக்கும் பொழுது கிருதஷி எனப்படும் அழகிய ஸ்வர்கலோக பெண்ணொருத்தியை சந்திக்க நேர்ந்தது. அதன் விளைவாக வெளிப்பட்ட அவரது விந்து ஒரு மண்பாத்திரத்தில் வைத்து காப்பாற்றப்பட்டு அதிலிருந்து துரோணர் பிறந்தார். எனவே துரோணாச்சாரியார் பரத்வாஜ முனிவரின் மகனாவார். துரோணரின் தந்தையான பரத்வாஜர் மகரிஷி பரத்வாஜரிலிருந்து வேறுபட்டவர் என்று மற்றவர்கள் கூறுகின்றனர். ஒருமுறை துரோணாச்சாரியாரை அணுகி யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் படிக்கிறேன் மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஒரு நிமிஷம் இருங்க. மம்தா மாதாஜி படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் படிக்கலாம் மாதாஜி. படிங்க. பரசுராமர் அல்லது ரேணுகா சுதர். அவர் ஜமதாக்னி மகரிஷி மற்றும் ஸ்ரீமதி ரேணுகா ஆகியோரின் மகன் ஆவார். இவ்வாறாக ரேணுகா சுதர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். பகவானின் சக்தி வாய்ந்த அவதாரங்களில் அவரும் ஒருவராவார். அவர் முழு சத்திரிய வம்சத்தையும் 21 முறைகள் கொன்றார். சத்திரியர்களின் இரத்தத்தை கொண்டு அவரது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவர் திருப்திப்படுத்தினார். பின்னர் மகேந்திர பர்வத்தில் கடுந்தவங்களை அவர் மேற்கொண்டார். பூமி முழுவதையுமே சத்திரியர்களிடம் இருந்து பறித்து கொண்ட பின் அதை கஷ்யப முனிவருக்கு அவர் தானாக அளித்தார். துரோணாச்சாரியர் இங்க அவர் தானாகன்னு இருக்கு, அவர் தானமாக அளித்தார். துரோணாச்சாரியர் பிராமணனாக இருக்க நேர்ந்ததால் பரசுராமர் அவருக்கு தனுர்வேதம் அல்லது யுத்த கலைகளை உபதேசம் செய்தார். யுதிஷ்டிர மகாராஜனின் முடிசூட்டு விழாவில் போது அங்கிருந்து அவர் அந்நிகழ்ச்சியை மற்ற சிறந்த ரிஷிகளுடன் கொண்டாடினார். பரசுராமர் ராமச்சந்திரனையும் கிருஷ்ணரையும் வெவ்வேறு காலங்களில் சந்தித்தவர் என்பதால் அவர் மிகவும் வயது முதிர்ந்தவராவார். ஸ்ரீராமருடன் அவர் போரிட்டார். ஆனால் கிருஷ்ணரை அவர் முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணருடன் அர்ஜுனன் இருப்பதைக் கண்ட அவர் அர்ஜுனனை வாழ்த்தினார்.
அம்பா பீஷ்மரின் மனைவியாக விரும்பினாள். ஆனால் பீஷ்மர் அவளை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார். பரசுராமர் பீஷ்மருடைய குமாரர்களில் ஒருவர் என்ற போதிலும் குருமார்களில் பரசுராமர் பீஷ்மருடைய குருமார்களில் ஒருவர் என்ற போதிலும் அவரது உத்தரவை ஏற்க பீஷ்மர் மறுத்துவிட்டார். பிறகு அவரது எச்சரிக்கையையும் பீஷ்மர் அலட்சியம் செய்ததால் பரசுராமர் அவருடன் போர் தொடுத்தார். அவ்விருவரும் மிகவும் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் பீஷ்மரிடம் திருப்தி அடைந்த பரசுராமர் உலகிலேயே மிகச்சிறந்த போர் வீரர் என்ற வரத்தை அவருக்கு அருளினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பரசுராமரும் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம் தான். ஸோ பகவானுடைய அவதாரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ராமரோட சண்டை போட்டார், ஆனா கிருஷ்ணர் அவர் ஏத்துக்கிறார். இறுதியில ராமரோடையும் சமரசமாகிறார். ஸோ இதெல்லாம் பகவானுடைய நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத பகவானுடைய லீலா வினோதங்கள். அடுத்து வசிஷ்டர் படிங்க மாதாஜி. வசிஷ்டர் பிராமணர்களுக்கு இடையில் மிகவும் புகழ்பெற்ற முனிவரான இவர் பிரம்மரிஷி வசிஷ்ட தேவர் என்று பிரசித்தமானவர் ஆவார். இவர் ராமாயணமும் மகாபாரதமும் நிகழ்ந்த காலங்களில் பிரசித்தி பெற்றவர் ஆவார். பரமபுருஷராகிய ஸ்ரீராமரின் முடிசூட்டு விழாவை அவர் நடத்தி வைத்தார். குருட்சேத்திர போர்க்களத்தில் அவரும் கூட இருந்தார். அவரால் மேல் லோகங்களுக்கும் கீழ் லோகங்களுக்கும் செல்ல முடிந்தது. மேலும் அவரது பெயர் இரண்யகசிபுவின் சரித்திரத்துடனும் சம்பந்தப்பட்டுள்ளது. அவருக்கும் விஸ்வாமித்திற்கும் கடுமையான மோதல் ஏற்பட்டது. ஆசைகளை நிறைவேற்றக்கூடியதான வசிஷ்டரின் காமதேனு என்னும் பசுவை விஸ்வாமித்திரர் அடைய விரும்பினார். தமது காமதேனுவை கொடுக்க மறுத்ததால் வசிஷ்ட முனிவரின் 100 மகன்களையும் விஸ்வாமித்திரர் கொன்றார். பக்குவமடைந்த பிராமணரான அவர் விஸ்வாமித்திரின் கோபமூட்டும் சொற்களை எல்லாம் பொறுத்து கொண்டார். விஸ்வாமித்திரின் கொடுமையை தாங்கிக் கொள்ள இயலாத அவர் ஒருமுறை தற்கொலை செய்து கொள்ளவும் முயன்றார். ஆனால் அவரது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன. ஒரு மலையிலிருந்து அவர் கீழே குதித்தார். ஆனால் அவர் விழுந்த இடத்திலுள்ள பாறைகள் பஞ்சு குவிலாக மாறி அவர் காப்பாற்றப்பட்டார். கடலில் குதித்த அவரை அலைகள் கரையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டன. அவர் நதியில் குதித்த பொழுது அதுவும் அவரை கரையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இவ்வாறாக அவரது தற்கொலை முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன. மேலும் அவர் சப்தரிஷிகளில் ஒருவரும் புகழ்பெற்ற நட்சத்திரமாகிய அருந்ததியின் கணவரும் ஆவார். இந்த பிரதமர் இவர் மற்றொரு புகழ்பெற்ற ரிஷி ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க மாதாஜி? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. இந்திர பிரமதர் இவர் மற்றொரு புகழ்பெற்ற ரிஷியும் ஆவார். திரித இவர் பிரஜாபதியான கௌதமரின் 3 மகன்களில் ஒருவராவார். அவரது மற்ற 2 சகோதரர்கள் ஏக துவிய என்று அழைக்கப்பட்டனர். அம்மூவருமே சிறந்த முனிவர்களும் மத கொள்கைகளை உறுதியாக பின்பற்றியவரும் ஆவார். அவர்களது கடுந்தவங்களின் பலனாய் அவர்கள் பிரம்மதேவர் வாழும் உலகமான பிரம்மலோகத்திற்கு உயர்த்தப்பட்டனர். ஒருமுறை திரித முனி கிணற்றுக்குள் விழுந்து விட்டார். அவர் பல யாகங்களை ஏற்பாடு செய்யும் பணியை மேற்கொண்டிருந்தார். மாமுனிவர்களில் ஒருவர் என்ற முறையில் மரண படுக்கையில் இருந்த பீஷ்மதேவருக்கு மரியாதை செலுத்த அவரும் வந்திருந்தார். வருணலோகத்தில் உள்ள 7 ரிஷிகளில் அவரும் ஒருவராவார். அவர் உலகின் மேற்கு நாடுகளிலிருந்து வந்தவர் ஆவார். எனவே அவர் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்தவராக இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அச்சமயத்தில் உலகம் முழுவதுமே ஒரே வேத பண்பாட்டின் கீழ் இருந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லா இடத்துலயுமே சனாதன தர்மம் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே எப்படி இருக்கு, சந்தேகத்துக்கு ஒரு இடமா இருக்கு இல்லையா? மற்ற நாடுகளுக்கு சொல்லவும் வேண்டாம். ஆனா பிரபுபாதுடைய கருணையினால இன்னைக்கு திரும்ப உலகம் முழுக்க சனாதன தர்மம் கடைபிடிக்கப்பட்டு பக்தர்கள் கிருஷ்ண பக்தியை என்ன பண்றாங்க, பயிற்சி பண்றாங்க. அடுத்து கிருத்சமதர் யார் படிக்கிறீங்க? மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. கிறிஸ்தமதர் இவர் ஸ்வர்கலோகங்களை சேர்ந்த மாமுனிவர்களுள் ஒருவர் ஆவார். அவர் ஸ்வர்கராஜனான இந்திரனின் நெருங்கிய நண்பரும் பிரகஸ்பதிக்கு ஈடான சிறப்புடையவரும் ஆவார். அவர் யுதிஷ்டிர மகாராஜனின் ராஜசபைக்கு செல்வது வழக்கம். மேலும் பீஷ்மதேவர் உயிரை விட்ட இடத்திற்கும் அவர் சென்று வந்தார். சில சமயங்களில் அவர் சிவபெருமானின் பெருமைகளை யுதிஷ்டிர மகாராஜனுக்கு விளக்கினார். விதஹவ்யரின் மகனான இவர் இந்திரனை ஒத்த தேக அம்சங்களை கொண்டிருந்தார். சில சமயங்களில் இந்திரனின் எதிரிகள் அவரை இந்திரன் என்று எண்ணி கைது செய்தனர். அவர் ரிக்வேதத்தில் மிகுந்த புலமை பெற்றவர் ஆவார். இதனால்
பிராமண சமூகத்தால் அவர் மிகவும் மதிக்கப்பட்டார். பிரம்மச்சரிய வாழ்வை மேற்கொண்ட அவர் எல்லா விதத்திலும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அசிதர் இதே பெயரை கொண்ட ஓர் அரசரும் இருந்தார். ஆனால் இங்கு குறிப்பிடப்படும் அசிதர் அக்காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த முனிவரான அசித தேவலோக ரிஷி ஆவார். மகாபாரதத்திலிருந்து 15 லட்சம் ஸ்லோகங்களை அவர் தமது தந்தைக்கு விளக்கி கூறினார். ஜனமே ஜெய மகாராஜனின் பாம்பு யாகத்தில் பங்கேற்றவர்களுள் அவரும் ஒருவராவார். யுதிஷ்ட மகாராஜனின் முடிசூட்டு விழாவின் போது மற்ற சிறந்த ரிஷிகளுடன் அவரும் அங்கிருந்தார். அஞ்சனமலையில் இருந்த யுதிஷ்ட மகாராஜனுக்கு அவர் உபதேசங்களை வழங்கினார். மேலும் அவர் சிவபெருமானின் பக்தர்களுள் ஒருவராகவும் இருந்தார். படிக்குவாங்க மாதாஜி. படிங்க. கஷவான் கௌதம முனிவரின் மகன்களுள் ஒருவரான இவர் மகா முனிவரான சந்த ஹௌசியரின் தந்தையாவார். இவர் யுதிஷ்ட மகாராஜனின் சட்டசபை உறுப்பினர்களுள் ஒருவராவார். அத்ரி மிகச்சிறந்த பிராமண முனிவரான இவர் பிரம்மதேவரின் மானச புத்திரர்களுள் ஒருவராவார். ஒரு மகன் வேண்டுமென்று மனதில் நினைப்பதாலேயே அதை பெற்றுவிடக்கூடிய அவ்வளவு சக்தியை பிரம்மதேவர் பெற்றிருந்தார். இவர்கள் மானச புத்திரர்கள் என்று அறியப்படுகின்றனர். அத்ரி முனிவர் பிரம்மதேவரின் 7 மானச புத்திரர்களில் ஒருவரும் மிகச்சிறந்த பிராமண முனிவர்களுள் ஒருவரும் ஆவார். புகழ்பெற்ற பிரச்சேதர்களும் கூட அவரது குடும்பத்தில் பிறந்தவர்களே ஆவர். அத்ரி முனிவருக்கும் 2 சத்திரிய புத்திரர்கள் இருந்தனர். அவ்விருவருமே அரசர்களானார்கள். அர்த்தம மகாராஜன் அவர்களுள் ஒருவர் ஆவார். அவர் 21 பிரஜாபதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். அனசூயா என்பது அவரது மனைவியின் பெயராகும். மேலும் பரீட்சித் மகாராஜனின் மிகப்பெரிய யாகங்களில் அவர் உதவியாக இருந்தார். கௌசிகர் இவர் யுதிஷ்ட மகாராஜனின் ராஜசபையில் நிரந்தர உறுப்பினர்களாக இருந்த உறுப்பினர்களுள் ஒருவர் ஆவார். சில சமயங்களில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் சந்தித்திருக்கிறார். இதே பெயரை கொண்ட வேறு சில முனிவர்களும் உள்ளனர். சுதர்சனர். ஹரே கிருஷ்ண. சுதர்சனர் பரமபுருஷ பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் தமது சொந்த ஆயுதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஆயுதம் பிரம்மாஸ்திரம் அல்லது அதற்கொப்பான பிற ஆயுதங்களையோ விட அதிக சக்தி வாய்ந்ததாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அக்னிதேவன் இந்த ஆயுதத்தை அளித்தார் என்று வேத இலக்கியங்கள் சிலவற்றில் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் பகவான் இந்த ஆயுதத்தை நித்தியமாக தமது கையில் ஏந்தியிருக்கிறார். ருக்ம மகாராஜன் ருக்மிணியை பகவானுக்கு அளித்த அதே முறையில்தான் அக்னிதேவனும் இந்த ஆயுதத்தை கிருஷ்ணருக்கு அளித்தார். இத்தகைய அன்பளிப்புகளை பகவான் தமது பக்தர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த அன்பளிப்புகள் நித்தியமாக அவருக்கு சொந்தமானவை என்றாலும் அவற்றை அவர் அவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார். மகாபாரதத்தின் ஆதி பர்வத்தில் இந்த ஆயுதத்தை பற்றிய விரிவான விளக்கம் ஒன்றுள்ளது. தன்னுடன் போட்டியிட்ட சிசுபாலனை கொல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஆயுதத்தை உபயோகித்தார். இந்த ஆயுதத்தினால் சால்வனையும் கூட அவர் கொன்றார். மேலும் சில சமயங்களில் நண்பனான அர்ஜுனனுடைய எதிரிகளை அர்ஜுனன் கொல்வதற்கு அதை உபயோகிக்க வேண்டும் என்று பகவான் விரும்பினார். மகாபாரதம் ராடபர்வம் 56.3. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ மிகப்பெரிய பாக்கியம். இந்த மாதிரி நம்ம ரிஷி முனிவர்களை பற்றி ஓரளவுக்கு ஒரு சின்ன குறிப்பு பிரபுபாதர் இங்கே கொடுத்துருக்கார். மிகப்பெரிய வரலாறு அவங்களுக்கெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஷார்ட்டாக பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே கொடுத்துருந்தார் அப்படின்னா நமக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம். பெயர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பகவத்கீதையில் அர்ஜுனன் சில முனிவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுறார். அதாவது பகவான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றார், பரபிரம்மா பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விவும் ஆஹூத்வாம் ருஷய சர்வே தேவ ரிஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாச ஸ்வயம் சைவ பிரவீஷிமே அப்படின்னு சொல்றார். ஸோ வியாசர், அசிதர், தேவலர், நாரதர் இவங்களுடைய பேரெல்லாம் அர்ஜுனன் சொல்றார். எதுக்காக சொல்றார்? நீங்க தான் பரபிரம்மம், நீங்க தான் பரந்தாமம், நீங்க தான் எல்லாம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் கிடையாது, அசித்தர், தேவலர், வியாசர், இந்த மாதிரி நாரதர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதை நான் மட்டும் சொல்லல, அவங்க எல்லாமே இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 10th சாப்டர்ல அர்ஜுனன் கன்ஃபார்ம் பண்றார். ஸோ அங்கேயும் நம்ம இந்த முனிவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது இதுதான் ஒரு வழிமுறை.
நாம மட்டும் எதையாவது சொல்றது கிடையாது. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா? சாது குரு சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால சாதுக்கள், ஆன்மீக குரு, சாஸ்திரம் எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் நமக்கு வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத அங்கே அர்ஜுனன் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறார். அதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி இந்த ரிஷி முனிவர்கள் எல்லாருமே காலம் கடந்தவர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா திரேதாயுகம் துவாபார யுகம் ரெண்டுக்கும் நடுவில் வந்து மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. ஏன்னா துவாபார யுகத்தினுடைய இறுதியில தான் பகவான் அவதரிக்கிறார். அப்போ அத்தனை லட்சக்கணக்கான வருஷம் வாழக்கூடிய அந்த வாழ்நாள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வசிஷ்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க ராமருக்கு அப்பவே அவர் வந்து வயசானவராக இருப்பார் வசிஷ்டர். அப்போ விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் இந்த சண்டை நடக்கிறதுக்கான காரணமே அந்த பசுதான். விஸ்வாமித்திரர் வந்து ஒரு அரசராக தான் இருக்கார், ஒரு சத்திரியர். அவர் ஒரு சமயம் வரும்போது, காட்டு வழியா வரும்போது வசிஷ்டருடைய அந்த ஆசிரமத்துக்கு போறார். வசிஷ்டர் அவர் அன்பா உபசரிச்சு அவருக்கு அவருடைய அந்த சேனையில இருக்கிற எல்லாருக்கும் வேண்டிய எல்லா சாப்பாடு எல்லாமே பரிமாறார், எல்லாமே கொடுக்குறாரு, அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே செய்கிறார். அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி காட்டுல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு முனிவர், நான் எவ்வளோ பெரிய அரசன், என்னுடைய படை எவ்வளோ பெருசு, இவங்களெல்லாம் எப்படி இவர் பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் கேட்கும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த பசுவை பத்தி சொல்றார். உடனே அந்த அரசனுக்கு, அவர் அரசர் இருக்கிற பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் சொல்றாரு, இந்த நாட்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கும்போது அரசன்கிட்ட தான் சிறப்பான எல்லாமே இருக்கணும். அப்போ அந்த பசுவை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறார். இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். அப்போ 2 பேருக்கும் சண்டை வருது. அப்போ அந்த பசுலேருந்தே கோடிக்கணக்கான வீரர்கள் வந்து விஸ்வாமித்திரருடைய வீரர்களை தோக்கடிச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அரசனை விட, ஒரு சத்திரியனை விட ஒரு பிராமணனுக்கு இவ்வளவு சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய சத்திரிய அந்த சத்திரிய தர்மத்தை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பிராமணரா ஆகணும்னு உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணி அதுக்கப்புறம் அதனால்தான் வசிஷ்டர் வாயால அந்த பிரம்மரிஷி பட்டத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ கடுமையான முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு முனிவர் ஆகிறார், ஒரு பிராமணர் ஆகிறார். ஆனாலும் அவருடைய சத்திரிய குணத்தினால அவர் என்ன பண்ணுவார், விஸ்வாமித்திரருக்கு கோபம் மட்டும் போகவே போகாது. அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம இந்த இதெல்லாம் படிக்கும்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த முனிவரா இருக்கலாம் அவர், ஆனா அவருடைய மகன்கள் சத்திரியர்களா இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து குண கர்ம விபாகஷ, குணத்தினாலையும் அவங்களுடைய செயல்னாலும் வருவதை தவிர பிறப்பினால கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் முனிவர்களுடைய லிஸ்ட் பாக்கி இருக்கு, இன்னும் யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கலாம். அந்நேச்ச முனையோ பிரம்மன் பிரம்மராதாதயோ மலாக சிஷ்யைர் உபேத அஜக்முகு கஷ்ய பாங்கீர சாதயக. மேலும் சுகதேவ கோஸ்வாமியும் தூய்மை அடைந்த மற்ற ஆத்மாக்களும் கஷ்யப்பரும் அங்கிரசரும் இவர்களை போன்ற மற்றும் பலரும் முறையே அவரவர் சீடர்களால் சூழப்பட்டவாறு அங்கு வந்து சேர்ந்தனர். ஸோ இன்னும் சில முனிவர்களுடைய பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வேற யார் படிக்கலையோ அவங்க படிங்க. படிக்கவா? சரி, படிங்க மாதாஜி. சுகதேவ கோஸ்வாமி இவர் ஸ்ரீல வியாசதேவரின் புகழ்பெற்ற மகனும் சீடரும் ஆவார். வியாசர் அவருக்கு முதலில் மகாபாரதத்தையும் அதன் பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தையும் போதித்தார். கந்தர்வர்கள், யக்ஷர்கள் மற்றும் ராட்சசர்களின் ஆலோசனை சபையில் மகாபாரதத்தின் 14 லட்சம் ஸ்லோகங்களையும் சுகதேவ கோஸ்வாமி பாடினார். மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் முறையாக பரீட்சித்து மகாராஜனின் முன்னிலையில் பாடினார். புகழ்பெற்ற அவரது தந்தையிடமிருந்து அவர் எல்லா வேத இலக்கியங்களையும் நன்கு கற்றறிந்தார். இவ்வாறாக மத கொள்கைகளில் அவருக்கு இருந்த பரந்த ஞானத்தின் பலனாய் அவர் முற்றிலும் தூய்மை அடைந்த ஓர் ஆத்மாவாக விளங்கினார். யுதிஷ்டிர மகாராஜனின் ராஜசபையிலும் பரீட்சித்து மகாராஜன் உண்ணாவிரதம் மேற்கொண்ட இடத்திலும் கூட அவர் இருந்தார் என்பது மகாபாரதம் சபா பருவத்தில் 4:11 அறியப்படுகிறது. ஸ்ரீல வியாசதேவரின் தகுதியுள்ள சீடரான அவர் மத கொள்கைகளையும் ஆன்மீக விஷயங்களையும் பற்றி வியாசரிடமிருந்து மிகவும் விரிவாக விசாரணை செய்தார்.
மகாமுனிவரான அவரது தந்தையும் ஆன்மீக உலகை அடைய உதவும் யோக முறை, பலன் கருதும் செயலுக்கு சாஸ்திர பயிற்சி இல்லாத அறிவிற்கும் உள்ள வேறுபாடு, ஆன்மீக தன்னுணர்வை பெறுவதற்கான வழிமுறைகள், 4 ஆசிரமங்கள், மாணவ வாழ்வு, இல்லற வாழ்வு, குடும்பத்திலிருந்து ஓய்வு பெற்ற வாழ்வு மற்றும் துறவு வாழ்வு. பரமபுருஷ பகவானின் உன்னதமான நிலை, பகவானுக்கு நேருக்கு நேராக காணும் முறை, அறிவை பெறுவதற்குரிய தகுதியுள்ள மாணவன், 5 மூல பொருட்களை பற்றிய கருத்து, புத்தியின் விந்தையான நிலை, ஜட இயற்கை மற்றும் ஜீவராசி ஆகியவற்றின் உணர்வு, தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவுக்கான அறிகுறிகள், ஜட உலகின் இயக்கம், ஆதிக்கம் செலுத்தும் ஜட இயற்கை குணங்களுக்கான அறிகுறிகள், மரம் போல் கிளைவிட்டு படரும் ஓயாத ஆசைகள் மற்றும் மனத்தின் செயல்கள் ஆகிய விஷயங்களை பற்றி சுகதேவருக்கு போதித்து அவரை திருப்திப்படுத்தினார். சில சமயங்களில் அவரது தந்தை மற்றும் நாரதரின் அனுமதியுடன் அவர் சூரிய கிரகத்திற்கு சென்று வந்தார். அவரது விண்வெளி பயணத்தை பற்றிய வர்ணனை மகாபாரதத்தின் சாந்த பருவத்தில் 332 கொடுக்கப்பட்டுள்ளன. இறுதியில் அவர் ஆன்மீக உலகை அடைந்தார். அவர் அரணேயர், அருணிசூதர், வையாசகி மற்றும் வியாசாத்மஜர் போன்ற பெயர்களால் அறியப்படுகிறார். தேங்க்யூ மாதாஜி. சுகதேவ கோஸ்வாமி பத்தி நம்ம பார்த்தோம். அப்போ மகாபாரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சாஸ்திரம். அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, நமக்கு பல விதமாக அதை திரிச்சு சொல்லி, மகாபாரதத்தினுடைய அந்த உண்மைகளை திரிச்சு சொல்லி, வெறும் கதையை மட்டும் பேசி 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 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, அதை படிக்க விடாமலே பண்ணி வச்சுட்டாங்க. பிரபுபாதருக்கு ரொம்ப பெரிய விருப்பம் இருந்தது, மகாபாரதத்தை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி பாகவதத்தை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரோ அது மாதிரி மகாபாரதத்தை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு பெரிய விருப்பம் இருந்தது. ஆனால் பிரபுபாதருடைய நேரம் அவருக்கு அது ஒத்துழைக்கலை. ஏன் அப்படின்னாக்க, அவர் உலகத்தில் இருக்கிற 108 ஆலயங்களை நிர்வாகம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிரச்சார பணிகள், இந்த பாகவத மொழிபெயர்ப்பு, இது மட்டும் இல்லாமல் பல சின்ன நிறைய புக்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. சைத்தன்ய சரிதாமிர்தம், இதெல்லாம் மொழிபெயர்க்கிறதுக்கே அவருக்கு நேரம் 10 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியும் நினச்சி பாருங்க. நமக்கு ஒன்று படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் பிரபுபாதர் 10 வருஷம், அதுவும் அவருடைய வயது முதிர்ந்த காலத்தில் 70 வயசுக்கு மேலே அவர் கடுமையாக உழைச்சி நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கார். அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரம பக்தர் பிரபுபாதர். இந்த ரிஷிகள் மாதிரி அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் பகவானுடைய சேவைக்காகவே செலவு பண்ணுவார். அப்போ மகாபாரதத்தை ஓரளவுக்கு சுருக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. சில பக்தர்கள் அந்த மொழிபெயர்ப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. நமக்கு அந்த பாக்கியம் இருந்து பக்தர்கள் மூலமா மகாபாரதம் படிக்க முடியுது அப்படின்னாக்க, நிறைய விஷயங்களை நம்ம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்கள் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ போதனை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்கார். ஆனாலும் மகாபாரதத்துல இன்னும் இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க, விஞ்ஞானிகள் நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சூரிய கிரகத்துலலாம் யாரும் வசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மற்ற கிரகங்கள்ல ஜீவராசிகள் எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம சாஸ்திரங்களில் பார்த்தோம்னா அந்த நாளில் எல்லாரும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இங்கே சுகதேவ கோஸ்வாமி சூரிய கிரகத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லா கிரகத்துலேயும் ஜீவராசிகள் இருக்காங்க. நம்ம நாரதரையும் இவரையும் பற்றி, அங்கிரசர் அவரையை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அவங்கெல்லாம் விண்வெளியில் பயணம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த சயின்ஸ் எல்லாம் இப்போ தெரியாதனால அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதை மட்டும்தான் அவங்க ஒத்துக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியாததை அவங்க அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் அவங்க மறுத்து பேசுகிறாங்க. எங்கேயும் எந்த ஜீவராசிகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்து பேசுகிறாங்க. அடுத்து கஷ்யப்பர் யார் படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கஷ்யப்பர். பிரஜாபதிகளின் ஒருவரான இவர் மரிஷியின் மகனும் பிரஜாபதி தக்ஷனின் மருமகனின் ஒருவருமாவர். யானைகளும் ஆமைகளும் உணவு பண்டங்களாக அளிக்கப்பட்ட மிகப்பெரிய பறவையான கருடனும் அவர் தந்தையாவர். பிரஜாபதி தக்ஷனின் புதல்விகளான அதிதி, திதி, தனு, காஷ்டா, அரிஷ்டா, சுரஷா, இலா, முனி, குரோதவசா, காம்ரா, சுரபி, சரமா மற்றும் திமி ஆகிய 13 பேர்களை அவர் மணந்தார்.
அந்த மனைவிகளின் மூலமாக அவர் பல தேவர்களையும் அசுரர்களையும் பெற்றெடுத்தார். அவரது முதல் மனைவியான அதித்தியிலிருந்து 12 ஆதித்தியர்களும் பிறந்தனர். அவர்களின் ஒருவர் பகவானின் அவதாரமான வாமன தேவராவர். அருணா பிறந்த சமயத்தில் மாமுனிவரான கஷ்யப்பரும் கூட இருந்தார். பரசுராமனிடமிருந்து அவர் முழு உலகையும் பரிசாக பெற்றார். பிற்காலத்தில் பரசுராமரை அவர் உலகை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொண்டார். அரிஷ்டநேமி என்பது அவருடைய மற்றொரு பெயராகும். அவர் பிரபஞ்சத்தின் வடக்கு புறத்தில் வசித்தார். கஷ்யப்பர் மிகப்பெரிய பிரஜாபதி. அவர் மூலமா எண்ணற்ற ஜீவராசிகள் இந்த உலகத்துல இருந்திருக்காங்க. கருடனுக்கும் அவர் தான் அப்பா. வினிதா, கருடனுடைய அம்மா வினிதா. ஸோ தட்சனுடைய இந்த 13 பெண்கள் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவரோட குழந்தைங்க தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்பு. அதித்திக்கு பிறக்கிறவங்க தேவர்கள், தித்திக்கு பிறக்கிறவங்க அசுரர்களா இருக்காங்க. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஜாபதியா இருக்கார். நெக்ஸ்ட் படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. அங்கிரா மகரிஷியின் புதல்வராகிய இவர் பிரஜாபதியின் எனப்படுகிறார். தேவர்களும் இவர் புரோகிதராவார். துரோணாச்சாரியார் அவருடைய அவதாரம் என்று கூறப்படுகிறது. அசுரர்களின் ஆன்மீக குருவாகிய சுக்ராச்சாரியரை பிரஜாபதி எதிர்த்தார். அவரது மகன் ஹசா எனப்படுவார். அவர் அக்னி ஆயுதத்தை முதலில் பரத்வத முனிவர் கொடுத்தார். அவர் அக்னி தேவனை போல் புகழ்பெற்று நட்சத்திரத்தில் ஒருத்தியாக விளங்கும் அவரது மனைவி சந்தரமாசியின் மூலமாக 6 மகன்களை பெற்றார். அவரால் விண்வெளியில் பிரயாணம் செய்ய முடியும் என்பதால் அவரால் பிரம்மலோகத்திற்கு இந்திரலோகத்திற்கும் செல்ல முடிந்தது. அசுரர்கள் வெற்றி கொள்வதை பற்றி சர்வகராஜனான இந்திரனுக்கும் அவர் ஆலோசனை கூறினார். அவர் ஒருமுறை இந்திரனை சபித்து விட்டார். இதனால் பூமியில் ஒரு பன்றியாக பிறந்த அவன் சர்வகத்திற்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. மாயா சக்தியின் கவர்ச்சி அவ்வளவு சக்தியுள்ளதாகும். ஒரு பன்றி கூட அதன் பௌதீக உடைமைகளை விட்டு பிரிந்து அதற்கு பதிலாக சர்வகலோக ராஜ்யத்தை பெற விரும்பவில்லை. அவர் வெவ்வேறு கிரகவாசிகளின் மத குருவாக இருந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ப்ரஹஸ்பதி மாற்றி படிக்கிறீங்க, ஸ்வர்க்கம் அதையும் மாற்றி படிக்கிறீங்க. எனிவே, ஸோ அங்கிர மகரிஷியின் புதல்வராகிய இவர் ப்ரஹஸ்பதி எனப்படுகிறார். ப்ரஹஸ்பதி தேவர்களுடைய புரோகிதர். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுக்ராச்சாரியாருக்கும் இவருக்கும், ஏன்னா சுக்ராச்சாரியார் அசுர குரு, ப்ரஹஸ்பதி தேவர்களுடைய குரு. ஒரு சமயத்தில் இந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது இந்த லீலை பல விதங்கள்ல சொல்லப்படுது. ப்ரஹஸ்பதி ஒரு மாலை இந்திரனுக்கு பரிசா கொடுக்குறார். பட் அந்த மாலையை இந்திரன் என்ன பண்றாருன்னா அலட்சியப்படுத்துகிறார். அலட்சியப்படுத்தி அதை தன்னுடைய அந்த யானை இருக்கே அதுகிட்ட கொடுத்துட்றார். அந்த யானை அதை காலில் போட்டு மிதிச்சிருது. அதனால அவருக்கு கோவம் என்ன பண்றாரு, இந்திரனை சபிச்சிட்டார், நீ பன்றியா போகணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு இதுவும் பாகவதத்துல இன்னொரு லீலையும் இருக்கு. பட் நம்ம இதை பார்ப்போம். பன்றியா போகணும்னு சபிச்சிடுறார். அப்போ இந்திரன் இந்த பூலகத்துல பன்றியா பிறக்கிறார். அவருடைய சாபம் முடியக்கூடிய காலம் வருது. அப்போ பிரம்மதேவர் இந்திரனை கூப்பிடுறார். அந்த பன்றிய கூப்பிடுறார். எப்பா நீ பன்றி கிடையாதுப்பா, நீ வா சொர்க்கலோகத்துக்கு போலாம், நீ இந்திரன் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுக்கு அந்த பன்றி என்ன பதில் சொல்லுது அப்படின்னாக்க, என்னது சொர்க்கலோகமா, அது எப்படி இருக்கும், நான் இப்போ இங்க இருக்கேனே அதை விடவா நல்லா இருக்க போகுது, என்னப்பா நான் எப்படி இருக்கேன் பார், என்னுடைய அந்த அழகான என்னுடைய அந்த வாழ்விடத்தை பார், எவ்வளோ பெரிய சாக்கடை, இதில் சாப்பிட்றதுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ மலம் சாப்பிட்றேன்னா, எவ்வளோ கொழுத்து இருக்கேன், எனக்கு மனைவிகள் எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு பார் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பன்றி கூட்டத்தோடு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். இந்திரன் பார்க்குற தலையில் அடிச்சுக்கிறார். இதுவா உன்னோட நிலைமை, நீ யார், இந்திரனா இருக்க வேண்டியவன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த சாக்கடையில் கடந்து இப்படி உழண்டுக்கிட்டு இது வேற சந்தோஷம் வேற சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு வந்து எவ்வளவோ உபதேசம் பண்ணி பார்க்கிறார். ஆனா அந்த பன்றி என்ன சொல்ல மறுக்குது, இந்திரனாவது ஒண்ணாவது, சொர்க்கலோகமாவது ஒண்ணாவது, நான் எந்த பக்கமும் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த ஜட உலக மாயை அப்படிங்கிறது நம்மளை என்ன பண்ண வைக்குது அப்படின்னாக்க, நம்மளுடைய அந்த உண்மையான ஸ்வரூபம், நாம வந்து ஆத்மா, நம்ம உடல் கிடையாது, நம்ம பகவானுடைய நித்தியமான தொண்டர்கள், சேவகன் அப்படிங்கிற நம்மளுடைய சொரூப நிலையை மறக்க வச்சு, இந்த உலகத்துல நாம இருக்கிற நிலைதான் சாஸ்வதமானது, நாம இதுக்காகத்தான் பிறந்திருக்கோம், நாம இங்க இருந்து நம்ம நிறைய சந்தோஷம் அனுபவிக்க போறோம் அப்படின்னு நம்மளை வந்து நம்ப வைக்குது. நம்ம இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், இன்னும் நிறைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க போறோம், நம்ம ஆனந்தமா வாழ போறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்குது. ஆனா ஒவ்வொரு க்ஷணமும் இங்க எப்படி இருக்கு அப்படின்னாக்கா துன்பம் தான். துன்பத்தை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆனா மாயினால அந்த துன்பம் அப்படிங்கிறதே நம்ம என்னவா ஏத்துக்கிட்டோம், இன்பமா ஏத்துக்கிட்டோம். இந்த மாத்திரை போட்டுக்கிட்டா இது சரியா போயிடும், இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா இது சரியா போயிடும், அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு நம்ம இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ பிரம்மா எப்படி வந்து கூப்பிட்டாரோ அந்த மாதிரி ஆன்மீக குரு நமக்கு வந்து உபதேசம் பண்றார். பக்தர்கள் மூலமா நம்மளை பகவான் வந்து திரும்ப நம்மளுடைய அந்த சொந்த நிலைக்கு நாம வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றார். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செய்யும் போது நம்ம அந்த உதவிய நல்ல கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நாம வந்து பகவானுடைய சேவையில நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கணும். ஓகே, இதோட நம்ம இங்க நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த நேத்தி வந்து குரு மகாராஜ் வந்து எல்லாருக்கும் ஷெல்டர் கொடுத்தாரு. ஜூம் இதுல வந்து தமிழ் கீதான்னு வந்து இதுல வந்து அப்போ பிரபு முரளிஷாம் பிரபு சொன்னார், இப்ப ஒருத்தர் வரப்போறாரு, எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்க போறது பாருங்கன்னு. பார்த்தா குரு மகாராஜ் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இப்ப யாரெல்லாம் ஷெல்டர் எடுக்க விரும்புறீங்களோ இப்ப இந்த ஜூம் மூலமாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த எல்லாருமே எடுத்துட்டோம் பிரபு, எடுத்துட்டோம் மாதாஜி. மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எவ்வளோ ஒரு கருணையோட குருமராஜ் வந்து எல்லாருக்கும் ஷெல்டர் கொடுக்குறாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சில பேருக்கு ஷெல்டர்னா என்னன்னு கூட தெரியல. என்கிட்ட கூட ஒரு மாதாஜி காலம்புர குரூப்ல இருக்கு, அந்த மாதாஜி என்கிட்ட கேட்டாங்க ஷெல்டர்னா என்னன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஷெல்டர்னா என்னன்னே தெரியல. ஆனா குருமராஜ் கருணையோட தன்னுடைய அந்த கருணையை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். அவருடைய உடல்நிலைக்கு காரணம், இந்த மாதிரியான மோசமான உடல்நிலைக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் சரியா ஃபாலோ பண்ணாதனால அந்த பாவங்கள் எல்லாம் அவரைத்தான் செய்யுது. அதை வந்து அவர் அனுபவிக்கிறார். ஆனா வேற யாராவது இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, சாபம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவர் என்ன பண்றார், திரும்ப திரும்ப வரங்களைத்தான் கொடுக்குறார். இன்னும் எத்தனை பேரை வேணா அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கார். ஸோ அதனால நம்மளுடைய பொறுப்பை நம்ம உணரணும். நம்ம பொறுப்பை உணர்ந்து நாம வந்து எனக்கு என்னன்னா காஃபி மாத்திரம்தான் என்னால ஒருவேளைதான் குடிப்போம் நாங்க. வெங்காயம் போட்டு சேர்த்துக்கிறது இல்ல ஆத்துல. காஃபி வந்து 3 நாளா குடிக்கல. இங்க பின்னாடி எல்லாம் அப்படி வலிக்கிறது. அது ஒருவேளை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாதாஜி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து சுக்குமல்லி காப்பி குடிங்க, இல்லைன்னா மத்த ஹெர்பல் டீ அந்த மாதிரி ஏதாவது குடிங்க. கிரீன் டீலாம் இப்போ சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சுக்குமல்லி காப்பி குடிங்க, அது உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். அது இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் இந்த சுக்குமல்லி காப்பி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி குடிங்க. ஆக்சுவலா காஃபி குடிக்கிறதுனால தான் நம்ம நர்வ்ஸ் வீக் ஆகுது. அதுல அந்த கஃபைன் அப்படிங்கிற அந்த ஒரு செடேஷன் இருக்கு, அதனால தான் நம்ம நர்வ்ஸ் வந்து வீக் ஆகுது. நம்மளோட என்ன சொல்றது, மனசுதான் வந்து ஒரு விதத்துல காரணம். அந்த காஃபி குடிக்கலன்னா அது வரும், தலைவலி அதெல்லாம் வரும். பட் சும்மா ஒரு சின்ன பீரியட்ல தான் சரியாயிடும். அதை நினைச்சு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது. அதுல இருந்து வெளியில வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. தலைவலிக்கிறது மாதாஜி, என்னால இது பண்ண முடியல. ஆனாலும் அவளைதான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஆசீர்வாதம் வேணும் மாதாஜி. கண்டிப்பா நீங்க எல்லாம் நல்லபடியா வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே அது குருமராஜ் செய்யற மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா நம்ம அந்த அந்த அவருடைய கருணையை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தான் ஒரு லெக்சர் கேட்டேன். பகவான் கருணையை கொடுக்குறார், ஆனா அந்த கருணையை ஏத்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும், இந்த தகுதி இருக்கணும் இல்லையா? இந்த தகுதி இல்லாம போச்சு அப்படின்னாக்க நம்மளால அதுல வித்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது.
ஸோ அது மாதிரி ஆன்மீக குரு வந்து அவ்வளோ கருணையோட இருக்கார். அது யாருன்னு கூட பார்க்காம ஜஸ்ட் இந்த இந்த பக்தர் சொல்றாரா, அதனால அவர் வந்து அதை வந்து ஏத்துக்கிறார். எல்லாரையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கார். நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான காரியம்லாம் கிடையாது. பக்தி அப்படிங்கிறது சுலபமான விஷயம்தான். 4 சட்டத்திட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா அந்த மாதிரி அனர்த்தங்கள்ல நம்ம மாட்டிக்கிட்டதுனால நமக்கு அது எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பெரிய கஷ்டமா இருக்கு. நாமளா ஒரு அனர்த்தத்துல போய் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வரதுக்கு நம்மள ஒருத்தர் வெளியில எடுக்க தயாரா இருக்காங்க. நம்ம இப்போ இந்த இந்திரனுடைய கதையை பார்த்தோம் இல்லையா, நம்மள வெளியில எடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா அதை நம்ம விட்டு வரதுக்கு நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெங்காயத்தை விடுறதா, நான் வெஜிடேரியன் விடுறதா, காஃபி டீ விடுறதா, இது நமக்கு பெரிய விஷயமா இருக்கு. அதை விட்டு வந்தா கூட அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் மீறி இந்த செல்போன்ல மாட்டிக்கிறோம். ஸோ இதுல நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது, தேவையில்லாத பேச்சுக்கள்ல ஈடுபடுறது, இதெல்லாமே என்னது அப்படின்னாக்க அந்த இல்லிசிட் செக்ஸ்ல வருது. ஸோ அதனால நம்ம எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு பகவானே நினைக்கிறதுக்கான அந்த மனப்பக்குவத்தை நம்ம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். பாகவதம் படிக்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதோ எழுத்துக்கள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. என்ன மாதாஜி? எழுத்துக்கள் ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாதாஜி. என்ன இப்படிலாம் மன்னிச்சுக்கோங்கலாம் என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் தேவையில்லை மாதாஜி. ஜஸ்ட் நான் வந்து அந்த வார்த்தைகளை சரியா சொன்னேன், அவ்வளவுதான் மாதாஜி. சரிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மன்னிச்சுக்கோங்கலாம் ஹரே வார்த்தையெல்லாம் கிருஷ்ணா சொல்ல மாதாஜி. தேவையில்லை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ. ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தினமும் 1 மணி நேரம் இது போல சத்சங்கம் ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. உங்களுடைய பாகவதம் பாகவதம் விளக்கங்கள் அமிர்தம் அமிர்தம். விளக்கங்கள் வந்து அற்புதமா இருக்கு. புரியுற மாதிரி ஹரே படிக்கிறத கிருஷ்ணா. விட நீங்க சொல்லும் போது இன்னும் நல்லா இருக்கு. மாதாஜி தேங்க்யூ மாதாஜி. சொல்லாம டே டு டே லைஃப்ல நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் இருந்தா நமக்கு நல்லதுன்றது தெரியாம இவ்வளவு காலம் இருந்தோம். அதெல்லாம் ம் தெரிஞ்சு சத்சங்ல வர்றதுனாலதான். நன்றி ஆமா மாதாஜி. கண்டிப்பா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே ஆல் கிருஷ்ணா க்ளோரிஸ் மாதாஜி. டு ஷீல பிரபுபாத். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, உங்களோட டெய்லி இது ரெக்கார்ட் பண்றீங்கல்ல மாதாஜி, ஆமா. டெய்லி பண்றீங்க. ம் அது யூடியூப்ல போட்டுட்டா பர்மனண்டா இருக்கும்ல மாதாஜி, நாங்க திரும்ப திரும்ப கேட்டுப்போம். அது இதுலயே தானே? திரும்ப வருமே, நம்ம குரூப்லயே திரும்ப வருமே. யூடியூப்ல போடுறேன், ஆனா இந்த லைட்டிங்லாம் சரியா இல்ல. யூடியூப்ல அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. கொஞ்சம் அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு யூடியூப்ல போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல லைட்டிங் மாதாஜி, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வாய்ஸ் இருக்குல்ல மாதாஜி, வாய்ஸ் ப்ராப்ளம் வருது. MP4 சொல்றீங்கல்ல மாதாஜி, வாய்ஸ் வாய்ஸ் இருக்கு. பட் வந்து அது வந்து கொஞ்சம் சும்மா வீடியோ ஒரு கிளியரா இருந்து நல்லா வீடியோ இருந்தாதான். வேண்டாம் மாதாஜி, வீடியோ வேண்டாம். உங்களோட போட்டோ மட்டும் ஒண்ணு போட்டுட்டு மாதாஜி, ம் இந்த ஆடியோவை போட்டுடலாம் மாதாஜி. அப்படியா? ஆமா மாதாஜி. பார்க்கலாம். அது எனக்கு உங்களுடைய இமெயில் ஐடியில பண்ணணும். நானும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. நான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்கேன். அது சக்சஸ் ஆனா உங்களுக்கு சொல்றேன் மாதாஜி. நான் வந்து அதை எனக்கு இது ஒன்னொன்னா இருக்கு மாதாஜி. யூடியூப் சேனல் எனக்கு இருக்கு, ஆ கிரியேட் பண்ணி இருக்கு. ஆனா அதுல ஓகே எப்படி அப்லோட் பண்ணணும்னு எனக்கு முதல்ல தெரியல. அது இல்லாம வீடியோ கிளியரா இல்லாம யாருமே பார்க்க மாட்டாங்க. நமக்கே எப்படி இருக்கும், வீடியோ கிளியரா இருந்தா தானே பார்க்க பிடிக்கும். அதனால நான் அப்படி நினைச்சிட்டு ஒரு பேக்ரவுண்ட் சரியா இருக்கணும், லைட்டிங் கிளியரான சரியா உங்களோட இருக்கணும். ஒரு போட்டோ இருக்கும்ல மாதாஜி, கிளியரான ம் உங்களோட ஒரு போட்டோ. ம் அப்படிதான் சில பேர் அப்லோட் பண்றாங்க. ஓ ஹரே கிருஷ்ணா. மீதி பேர் கொஞ்சம் மியூட்ல இருங்க மாதாஜி ப்ளீஸ். அதாவது நல்ல வீடியோ போட்டோ ஒன்று போடுறாங்க மாதாஜி, ம் போட்டுட்டு இந்த வாய்ஸை வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க மாதாஜி. உங்களோட ஒரு நல்ல போட்டோ ம் அப்படியே இல்ல அது நம்ம போட்டோன்னு வேண்டியது இல்லையே. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நம்ம வந்து என்ன படிக்கிறோமோ அதுக்கு ஆப்டா கூட ஒரு போட்டோ போட்டு விடலாம் போல இருக்கே. ஆமா மாதாஜி, போட்டுட்டு அதை அதை ஃபுல் MP4 வந்து லோட் பண்ணிட்டா நம்ம அப்படியே வரிசையா டே 1 டே 2ன்னா திரும்ப நம்ம போய் அதை ரியூஸ் பண்ணிக்கலாம் மாதாஜி நாங்க. ஓகே, ட்ரை பண்றேன் மாதாஜி. ஓகே, ஓகே நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆ மாதாஜி. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஓகே உங்களுக்கு மாதாஜி. போடலான்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் மாதாஜி. ஓகே ஓகே மாதாஜி. ஓகே, அதான் யாராவது உங்ககிட்ட ஒரு பண்ணீங்க? வார்த்தை பர்மிஷன் கேட்கலாம். யாராவது பண்ணீங்கன்னா கூட சரிதான், யாராவது பண்ணா கூட சரிதான். நான் அதனால ட்ரை பண்றேன் மாதாஜி. என்னோட ஓகே சன்னின் மாதாஜி. லவையும் கேட்கிறேன், கேட்டுட்டு நான் ம் போடுறேன். போடுங்க மாதாஜி. ஓகே.
பாகவதம் கேண்டோ சாப்டர் வைஸ் உங்களுடைய ரெக்கார்டிங் போட்டா ஏன்னா செல்லுல நாங்க டவுன்லோட் பண்ணி வைக்க ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வருது மாதாஜி ஓ நிறைய. ஓகே 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 அது Thank you. யூடியூப்ல இருந்தா நல்லா கேட்கலாம் மாதாஜி. நாங்களும் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணோம்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அந்த மெத்தட் மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் மாதாஜி. ஓகே மாதாஜி ஓகே பண்ணலாம். புரியுது, உங்களோட பிரச்சனை புரியுது. நானும் வந்து மாதாஜி ஆ யூடியூப் சேனலுக்கு ஒரு பேரும் வச்சிருவோம் மாதாஜி. ஆல்ரெடி அதான் இருக்கு நித்திய மாதாஜி. பாகவத சேவையா தான் நமக்கு இருக்கே, அதே வச்சிடலாமா? சரிங்க அதே மாதாஜி. வச்சிடலாம், அதே வச்சிருவோம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. நிறைய பிரபுஜிஸ்லாம் அவங்க பேர்ல தான் வச்சிருக்காங்க மாதாஜி. உங்க பேர்லயே இருக்கலாம் மாதாஜி. அப்படியா? ஆமா நித்தியம் மாதாஜி. பாகவத சேவையா நல்லா இருக்கே, நித்தியம் பாகவத சேவையா ரொம்ப நல்லா இருக்கே. ஹேஷ்டேக் போட்டு உங்க பேரும் போடலாம் மாதாஜி. சர்ச் பண்ணா கிடைக்கும் மாதாஜி. ஓகே. அது நித்திய பாகவத சேவையா ஹேஷ்டேக் போட்டு உங்க பேரு எல்லாம் மாயாப்பூர் எதுல அடிச்சாலும் அது வந்து ஒரு டெக்னிக் இருக்கு மாதாஜி. சர்ச் பண்ணும்போது கிடைக்கிற அதெல்லாம் நான் கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் போடுவோம் மாதாஜி. நானும் முயற்சி பண்றேன் மாதாஜி. ஓகே மாதாஜி ஓகே. தேங்க்யூ, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. என்கிட்ட கொடுத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ எந்த ஆல். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே